நாமினேஷன் என்னோட காம்பினேஷனே கிடையாது. எடுத்த உடனே ஒருத்தர் குற்றம் எலிமினேஷன் தான் நீங்க. அப்படி இல்ல, நீ என்ன எலிமினேஷன் வேணா பண்ணிக்கோ, நான் நாமினேஷன் பண்ண மாட்டேன்றதுதான். நீங்க எதிர்பார்க்காத நடத்துறது தான் இந்த பிக் பாஸோட ஹைலைட். சோ நீங்க யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க பிரவீன் காந்தி வெளியே வருவாரு. நாங்க எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்த்தீங்களா? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டேவே இந்த நாமினேஷன்ற ஒண்ணு எடுத்துட்டு வராங்க இல்லையா, அது ரூல்ஸ், அது சரி அப்படிதான் பண்ணி ஆகணும். எனக்கு சில கொள்கைகள் இருக்கு. அப்கோர்ஸ் அந்த கொள்கை இருக்கிறவன் ஏன்டா அப்ப கேமுக்கு வந்தேன்னு கேப்பீங்க. ஆமா கண்டிப்பா. வேற மாதிரி நான் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா எடுத்த உடனே நாமினேஷன்ன்றது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஸ்டடி பண்றதுக்கு எங்க புருஷன் முண்டாட்டி ஸ்டடி ஆகாம தானே டைவர்ஸுக்கு போறாங்க. வாழ்ந்து குழந்தை பெத்து அவங்களே புரிதல் இல்லாம தானே டிவோர்ஸ்க்கு போறாங்க. அது எப்படி நீங்க வந்து? ஆனா நீங்க முன்னாடி இது வரைக்கும் பிக் பாஸ் பாத்திருக்கீங்களா சார்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சீசன் 1ல கஞ்சா கருப்பு கேட்டாரு, ஐயா நாமினேஷன்னா என்னையான்னு. அதோட விட்டா சீசன் 9ல பிரவீன் காந்தி அவர்கள், நான் இந்த வாரம் பண்ணல, வேணா அடுத்த வாரம் இல்ல வரும் வாரங்களில் பண்றேன்னு சொன்னீங்க. சோ நீங்க முன்னாடி பார்க்கவே இல்லையா? நாமினேஷன் என்னோட காம்பினேஷனே கிடையாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.